பாபா அன்னையின் அருளே பாபா ஆடிப்பெருக்கே பாபா அன்னையின் அருளே பாபா பொன்னி புனலே பாபா பொங்கும் பாலே பாபா பொன்னி புனலே பாபா பொங்கும் பாலே பாபா அன்னையின் அருளே பாபா குடகில் ஊற்று கண்ணாகி குடகில் ஊற்று கண்ணாகி குலத்தை காக்கும் பெண்ணாகி குடகில் ஊற்று கண்ணாகி குலத்தை காக்கும் பெண்ணாகி கண்ணன் பாடி அணை தாண்டி கண்ணன் பாடி அணை தாண்டி காடுகள் வண்ணனை பலம் கொண்டு அன்னையின் அருளே பாபா திருவாய் மொழியாம் நாலாயிரமும் தேனாய் பெருகும் தமிழேவா திருவாய் மொழியாம் நாலாயிரமும் தேனாய் பெருகும் தமிழேவா திருமால் தனக்கே மாலையாகி திருமால் தனக்கே மாலையாகி திருவரங்கம் தனை பலம் வரும் தாயே அன்னையின் அருளே பாபா கட்டிக்கரும்பின் சுவையும் நீ கம்பன் கவிதை நயமும் நீ கட்டிக்கரும்பின் சுவையும் நீ கம்பன் கவிதை நயமும் நீ முத்து தாண்டவர் பாடலிலே முத்து தாண்டவர் பாடலிலே முழங்கும் பக்தி பெருகும் நீ வான் பொய்த்தாலும் தான் பொய்யா பற்றா கருணை காவேரி வான் பொய்த்தாலும் தான் பொய்யா பற்றா கருணை காவேரி வளநாடாக்கும் தாயே நீ வாழிய வாழிய வல்லாண்டு. பாட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல, யாரும் நல்ல கவிஞன் போல இருக்கு. அந்த காலத்துலதான் உண்மையான கவிகள் இருந்தாங்க. இந்த காலத்துல இருக்கிற கவிகளுக்கு சொந்தமானது ஒரு பைஜாமாவும் ஒரு துப்பாவும் தான். அவங்களுக்கு ஏது கற்பனை, நான் வெறும் காப்பி. அவர் காதல விழுந்திருந்தா அவர் கொஞ்சம் காது கேட்க அனுப்பிச்சுமாரு. ஏமா நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னமே என் கவிதையை காப்பின்னு சொல்றீங்களே, நான் எந்த கவிஞங்கிட்ட இருந்து கவிதையை தேடினேன்னு சொல்ல முடியுமா? வந்து அதான் இது பாரதியாரின் கவிதை. நான் பாடின பாட்டு இந்த புஸ்தகத்துல. உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார். சாப்பிட வரீங்களா? பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி. தாத்தா, எங்க செவிக்கு விருந்தளிச்ச உங்களுக்கு ஏதாவது தர வேண்டாமா? பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கங்க சார். நமக்கே போறாது. சும்மா இருக்காதுமா. அம்மா பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுமா. உனக்கு என்னையா கேடு? பிச்சை எடுக்க வந்துட்டேன். எங்கேயாவது போய் வேலை செய்யக்கூடாது. வாப்பா, நாம சாப்பிடலாம்.
இந்தாப்பா உன் பசியாவது தீரும். நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. பத்மா பாத்தியா, தனக்கு கொடுத்த சாப்பாட்டை கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போறாரு. இவரா கவிதையை திருடி இருக்க போறாரு? பத்மா, என்ன இருந்தாலும் உனக்கு இவ்வளவு துடுத்தம் கூடாது. நீ மதுரையில இருந்து வந்தவ, உனக்கு இந்த ஊரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவரு இந்த ஊர்ல நல்லா வாழ்ந்து தான தர்மம் செஞ்சு நொடிச்சு போனவருடைய மகனாக்கும். அம்மா தாய்மார்களே, ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன், கோச்சுக்காதீங்க. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த ஊருக்கு வந்து 3 மாசம் ஆகுது. உங்க அண்ணாவுக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. இந்த கவலை எல்லாம் இல்லாம நீ பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இருக்கிறிய. கல்யாணமாக போற வயசாச்சு. போமா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் கன்னியாவே இருக்க போறேன். நல்ல நாளும் அதுவுமா? ஏமா இப்படி அவசர மாதிரி பேசுற? நல்லதா வீண் போடலம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. எங்க என்ன வேலை சுந்தரம்? மெட்ராஸ் ஹார்பர்ல வேலை. சம்பளம் 150 ரூபாய். 150 ரூபாய்? இன்னைக்கு ராத்திரி ரயிலுக்கு நான் பட்டணம் போறேன். பட்டணத்துல போட்டு பட்டு முழுக்குவா. பத்மா சும்மா இருமா. அண்ணா, பட்டணத்துல கப்பல் பார்க்கலாம், சமுதிரத்துல குளிக்கலாம். அது மட்டும் இல்ல பத்மா, நீ பெரிய சங்கீத பள்ளிக்கூடத்துல சேர்ந்து சங்கீதமும் படிக்கலாம். பாத்தியா, சங்கீதம் ஒண்ணும் வேண்டாம், அவளுக்கு இங்கிதம் தெரிஞ்சா போதும். ஏமா அவளுக்கு கோச்சுக்க? காட்டு ரோஜா மாதிரி பத்மா எப்போ இப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அப்படி சொன்ன எப்படியோப்பா, நீங்க 2 பேரும் அந்த பெரியவரின் சாபத்துக்கு ஆளாகாம நல்லா இருந்தா போதும். அம்மா, அடிக்கடி அந்த பெரியவர் சாபம் சாபம் சொல்லி நீ வேதனைப்படுறீ, அது என்னம்மா? உங்க அப்பா வள்ளல் கிருஷ்ணன் என்ற நல்லவர் வாழ்வை கெடுத்தார். கிருஷ்ணன் உதவியா செல்வந்தராகி அவரையே ஏமாற்றி ஏழையாக்கினார் உங்க அப்பா. நாம் செல்வாக்காக மதுரையில் வாழ்ந்த போது ஒரு நாள் வள்ளல் கிருஷ்ணன் தன் ஒரே மகன் ராஜாவை அழைத்துக் கொண்டு உன் தந்தையின் உதவி தேடி வந்தார். நீ எங்க வந்த? என்னை ஏன் வந்தா என்றா கேட்கிறாய்? என் பணத்தால் பங்களாவாசி ஆகிவிட்ட உன்னை பார்த்து பொறாமைப்பட வரவில்லை. என்னை ஏமாற்றி நடுத்தருவிலே நிற்க விட்டாயே, அதற்காக உன்னை பழி வாங்கவும் வரவில்லை. உன்னிடம் ஒரு உதவி தேடி வந்திருக்கிறேன். அதுவும் எனக்காக இல்லையப்பா. இது என் மகன், என் ஒரே மகன். அவன் வாழ வேண்டும், வளர வேண்டும். அதுக்காக என்ன சொல்ற? எல்லாரும் தலைவிதி இப்படித்தான் நடக்கும். போ உன் தலைவிதியை என் கருணை மாற்றவில்லையா? அதற்குள்ளாகவா நீ மறந்து விட்டாய்? அதிக பசங்க போறிய நாய் ஏவட்டுமா? நன்றி உள்ள பிராணி நாய், அதை நீ ஏவுவானே. சட்டம் போயா, நீ போங்க. ஜம்பு, விதி என்ற புத்தகத்தில் பல பக்கங்கள் இருக்கின்றன. அதில் இன்பம் என்ற பக்கத்தை தான் நீ இதுவரை படித்துக் கொண்டு வருகிறாய். ஆனால் துன்பமும் தோல்வியும் உன்னை ஒரு நாளும் விடப்போவதில்லை ஜம்பு, உன்னை ஒரு நாளும் விடப்போவதில்லை. வயிறிருந்து சொல்லுகிறேன், உன் உழ்வினை உன்னையும் உன் குடும்பத்தாரையும் சூடாமல் விடப்போவதில்லை ஜம்பு. ஆம், தெய்வம் நின்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் ஜம்பு, தெய்வம் நின்று கொள்ளும். அவர் வயறிஞ்சு சாபமிட்டது வீண் போகவில்லை. சில வருஷங்களில் வியாபாரம் முடித்து உங்க அப்பா பெரிய கடனாளியானார். வியாதியும் உடன் வந்தது. தந்தை செய்த பாவம் பிள்ளைகளின் தலையிலே என்பார்கள். அதே போல் நான் செய்த பாவம் என் குழந்தைகளின் வாழ்வை கெடுத்துவிடக் கூடாது. அதனால் கிருஷ்ணன் மகனை எப்படியாவது கண்டுபிடித்து அவருக்கு நல்லது செய், பார்வதியை நல்லது செய் என்று சொல்லி உங்க அப்பா இருந்தார். என்னம்மா நீ பழைய கதையெல்லாம் சொல்லி என் மனசையே கெடுத்துட்டிய. இன்னைக்கு பெண்கள் விழாவில் நான் எப்படிதான் பாட போறேன்? பத்மா, அப்படிலாம் சொல்லி அம்மா மனசை புண்படுத்தாது. அம்மா, நீ கவலைப்பட. நான் வேலையை சேர்ந்த பிறகு எப்படியாவது வள்ளல் கிருஷ்ணன் மகனை கண்டுபிடிச்சு அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். அவ எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ? வள்ளல் கிருஷ்ணன் உபயம். அப்பா, இந்த அநாத நிலையத்தை நீங்க ஸ்தாபிக்கும் போது ஒரு நாள் உங்க மகனே இங்க வந்து அடைக்கலம் போக நேரும்னு நீங்க நினைச்சிருப்பீங்களா? வருத்தப்படாதீங்க அண்ணாச்சி, காலம் என்ன எப்பவும் இப்படியேவா போகும்? உங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வரத்தான் போகுது. மார்கழி போனா தை பிறந்துதானே ஆகணும்.
உங்க அப்பா கிருஷ்ணன் செஞ்ச தர்மம் ஒரு நாளும் வீணாகாதுங்க. ராஜா வாங்க வாங்க சார், உட்காருங்க. தர்மலிங்கத்தை பாத்துட்டீங்களா? அவரை தேடித்தான் வந்தேன். அவன் காலேஜ்ல இருந்து இன்னும் வரலையா? ஆமாப்பா, நீதான் பிஏ பாஸ் பண்ணிட்டீங்க, மேற்கொண்டு என்ன செய்ய போறேன்? அதான் என்ன புரியல. என்னப்பா புரியலையா? உங்க அப்பா கிருஷ்ணனுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய பணக்கார நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் வேலை ஏதாவது கொடுங்கன்னு தேடிக்க கூடாதுப்பா. அது சரி, பணக்கார நண்பர்கள் இருக்காங்க, உதவின்னா தானே ஒதுங்குறாங்க. எல்லாம் குளத்துல தண்ணி இருக்கிற வரலும் தாங்க மீன் இருக்கும். சொன்னான். சென்னையில எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் இருக்கார். அவர் பெரிய புஸ்தக வியாபாரி. நீதான் இந்த கவிதை இதெல்லாம் எழுதுங்க, அவருக்கு ஒரு லெட்டர் தரேன். இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடு, உனக்கு கண்டிப்பா நல்ல வேலை இருக்கும். இந்தாப்பா, இந்த லெட்டரை கொண்டு போய் அவர்கிட்ட கொடு, அவர் வேண்டியது செய்வார். ரொம்ப நன்றியா, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லை, நான் வர்றேன்ப்பா. வெற்றி வெற்றி. ஆமாப்பா, என் வாழ்வு பிரச்சனையே முடிந்து விட்டது. அண்ணாச்சி அவசரப்படேன். உலக சமாதான பிரச்சனையும் வாழ்வு பிரச்சனையும் எப்பவும் முடிகிற மாதிரி இருக்கும், ஆனா முடிவடையாது. என்னப்பா வளரல அண்ணாச்சி, உண்மையை சொல்றேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஐயா கடிதம் கொடுத்திருக்காரு. இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு பட்டணம் போகணும், பட்டணம் போக ரயில் ஏறணும், ரயில் ஏற நமக்கு பணம் வேணும். நம்ம 2 பேருட்டையும் கையிருப்ப கூட்டி பார்த்தா 5 பைசே. பணத்திற்கு என்ன செய்யறது? கடிதம் கொடுத்தவற்றையே போய் வாங்கிட்டு வேண்டாம்ப்பா. ஏதோ பெரிய மனசு பண்ணி லெட்டர் கொடுத்திருக்காரு. நான் இந்த அனாதை விடுதி தர்மகர்த்தா கிட்டே கேட்டு பார்க்கிறேன். அவர் எங்க இங்க இருக்காரு? அவர் ஏதோ பெண்கள் விழாவுக்கு தலைமை வைக்க எல்லாம் போயிட்டாரு. பரவாயில்ல, அங்க போய் பார்க்கலாமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன என்ன? எனக்கு பட்டணத்துல ஒரு வேலை கிடைக்கும் போல இருக்கு. ஓஹோ, சரி, பேஷா போயிட்டு வாங்க. யாரு வேண்டான்னா இது மாதிரி கிட்டும் பட்டம் சேரின்னு தானே பெரியவாள்லாம் சொல்லிருக்கா. மனம் தேவை. ஓஹோ, விஷயம் வெள்ளையப்பல் அடிக்கிறதா? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த லேடிஸ் ஃபங்க்ஷன்னாலே என்ன விட மாட்டேங்கிறான். என்ன பண்றது? சாட்சாத் மன்மதன் நம்ம தலையில அப்படி எழுதி விட்டான். சுவாமி, சாட்சாத் மன்மதன் எழுதல, சாட்சாத் சனீஸ்வரன் எழுதி விட்டான்னு சொல்லு. அபிஷ்டு 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 போ. என்ன பண விஷயம்? இந்த மாதிரி சும்மா நச்சரிக்காத. அவெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கா. விழா முடிஞ்சதும் வந்து பார்ப்போம். யோஜனை பண்ணுவோம், யோஜனை பண்ணுவோம். அண்ணாச்சி, இது சுத்த கிரீன், பச்சை பச்சை. இப்போ ஒண்ணும் நடக்காது, விழா முடிஞ்ச உடனே பேசிக்கலாம். வாங்க அண்ணாச்சி, விழாவை போய் தான் பார்க்கலாமே என்னன்னு. வாங்க. மலையில் பிறவா சிறு தென்றல், மாந்தர் மனதில் வீசும் பசும் தென்றல், முகிலி மறைய முழு நிலவு, துகிலி மறையும் எது? பெண். பெண்களில்லாத உலகத்திலும் கண்களினாலே என்ன பயன்? பெண்களில்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன்? பெண்களில்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன்? பெருமைகள் எல்லாம் பெண்ணாலே, இதை அறியணும் ஆண்கள் முன்னாலே. பெருமைகள் எல்லாம் பெண்ணாலே, இதை அறியணும் ஆண்கள் முன்னாலே. இதை அறியணும் ஆண்கள் முன்னாலே. பெண்களில்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன்? உழுவார் விதை விதைப்பார், உச்சி வெயில் தனில் நிற்பார், ஊர் ஊராய் சுமை சுமந்து ஓடி விலை கூறிடுவார், எழுவார் உதிக்கு முன்னே இருட்டிய பின் வந்திடுவார். இப்பாடுபட்டுலகில் இருப்பத காரணம் என்ன? வண்டி இழுத்து பிழைப்பவனும் வாழ நினைப்பது
வாழ நினைப்பது பெண்ணாலே வண்டி இழுத்து பிழைக்கணும். வாழ நினைப்பது பெண்ணாலே வானமளந்த ஞானிகளும் தன்னை மறந்தது பெண்ணாலே தன்னை மறந்தது பெண்ணாலே. ஆணும் பெண்ணும் நிகராமா அவளும் உமியும் சரியாமா. இலைகள் எத்தனை இருந்தாலும் ஒரு மலரின் அழகு செய்யாமா ஒரு மலரின் அழகு செய்யாமா. பெண்களில்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன்? பூத்து குலுங்கி நிற்கும் பொக்கொடியே ஆனாலும் காத்தில் வீழ்காமல் காப்பாற்றும் துணையாரோ. கொம்பில்லாமல் கொடி கடந்தால் குப்பை மேட்டில் மிதிப்படுமே. அன்பனும் பெண் கொடி கடந்ததே ஆணே துணையாய் வேணுமம்மா ஆணே துணையாய் வேணுமம்மா. ஆண்களில்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன்? ஆண்களில்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன்? நகர் வீதியிலே கடலுக்கு மனிதனை பேசி விலைக்கு விற்ற பெரிய மனிதன் யாரோ? ஹரிச்சந்திரன். அடையாள மோதிரம் தான் ஆற்றில் விழுந்தவுடன் அழகு சகுந்தலையை யாரடி நீ என்றதாரோ? துஷ்யந்த. காரிருளில் கானகத்தில் காதலியை கைவிட்டு வேறோர் போய் சேர்ந்த வீரனு யாரோ? வேறோர் போய் சேர்ந்த வீரனு யாரோ? நலச்சக்கரவர்த்தி. பெண்ணை தவிக்க விடுவதிலே பேரு பெற்றவன் நான் பிள்ளை. பெண்ணை தவிக்க விடுவதிலே பேரு பெற்றவன் நான் பிள்ளை. பேரு பெற்றவன் நான் பிள்ளை. பெண்களில்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன்? பெண்ணை நம்பி கெட்டவர்கள் பேர் தெரிந்தால் சொல்லட்டும். காட்டுக்கு ராமன் போனதற்கு கைகைதானே காரணமா? இரண்டாம் தாரம் கட்டிக்கிட்டா இதுவும் கேட்டிட மாட்டாளா? மாதவியாலே கோவலனார் மதுரை செந்தில் மாடலையா? கண்ணகியாலே கோவலனார் கதையே காவியமாகலையா? கதையே காவியமாகலையா? பெண்களில்லாத உலகத்திலே ஆண்களினாலே என்ன பயன்? ஆண்களில்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன்? காந்தி மகான் புத்தரை போ இதுவரை பெண்களில் பிறந்ததுண்டோ? இயேசு காந்தி மகா புத்தரையும் ஈன்றது எங்கள் பெண் குலமே. ஈன்றது எங்கள் பெண் குலமே. இயேசு காந்தி புத்தரையும் ஈன்றது எங்கள் பெண் குலமே. ஈன்றது எங்கள் பெண் குலமே. பெருமைகள் எல்லாம் பெண்ணாலே இதை அறியணுமார்கள் முன்னாலே. பெருமைகள் எல்லாம் பெண்ணாலே இதை அறியணுமார்கள் முன்னாலே. ராஜா, என்ன திமிரு உனக்கு? லேடிஸ் ஃபங்க்ஷன்ல வந்து அக்கா போர் பண்றீங்க. சுத்த போக்கராத்தனம். உனக்கு எந்த விதமான பண உதவியும் செய்ய முடியாது. போ.
நண்பரே வணக்கம். ஒரு தோல்வியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நீங்கள் தான் இலக்கணம். வெற்றியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இலக்கணம் நீங்கள் அல்ல பத்மாவதி. தாய்மையின் பெருமையை பற்றி நீங்கள் பாடியதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் ஒரு பெண் தனிமையில் தாய்மையை அடைய முடியாது என்று நான் மறுப்பு பாடியிருந்தால் கரகோஷம் என் பக்கம் தான் திரும்பி இருக்கும். பின்ன ஏன் பாடவில்லை? பெண்களுக்கு அடக்கம் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு ஆண்களுக்கு கண்ணியமும் கட்டுப்பாடும் தேவை என்று நினைப்பவன் நான். அப்போ எனக்கு அடக்கம் இல்லை என்கிறீர்கள், அப்படித்தானே? அதை நாங்க சொல்லி தெரிய வேண்டாமே. இன்று இந்த விழாவுக்கு வந்த வராத உலக மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. அண்ணே, இன்னைக்கு போக வழி? டிக்கெட் ப்ளீஸ், டிக்கெட். டிக்கெட்டுங்க சார். சார் வந்து ஏன் மிஸ்டர் பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கிறீங்க? வித்தவுட்ல டிராவல் பண்றீங்க. பணம் தருங்க சார், பணம் தருங்க சார். இல்லாட்டி கூட அடுத்த ஸ்டேஷன்ல போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணி விடுவேன். தம்பி, நீ வள்ளி கிருஷ்ணன் மகன் ராஜா இல்ல? ஊருக்கெல்லாம் வாரி கொடுத்தவருடைய மகன். உனக்கு டிக்கெட் வாங்க பணம் இல்லையா? இரு தம்பி, நான் தரேன். வள்ளல் கிருஷ்ணனுடைய மகனா நீங்க? உங்களுக்கா எங்க குடும்பமே தேடிக்கிட்டு இருக்கு சார். அவருக்கான பணத்தை நான் கொடுத்துறேன். டிக்கெட் கொடுங்க. ஐயா, ஒன்றும் தெரியாது எனக்கு நீங்கள் செய்யும் இந்த உதவிக்கு மிக்க நன்றி. நன்றி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இது என் கடமை. ராஜா, ஒரு காலத்தில் உங்க அப்பாவோட தர்மத்தினாலதான் எங்க குடும்பமே முன்னுக்கு வந்தது. அதெல்லாம் புரியட்டும். இப்போ நீங்க மெட்ராஸ்க்கு வேலை தேடி போறேன். வேலை தேடியா? அப்படின்னா உங்க அப்பா? நான் சிறுவனாக இருந்த போது என்னை தான் கட்டின சத்திரத்திலேயே விட்டுவிட்டு கடந்தொலை தாங்காம ஊரை விட்டே போயிட்டார். எங்கே போனார், என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியல. நடந்து நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் மெட்ராஸ்ல எங்கூடவே இருக்கலாம். பாத்தியா தம்பி, உங்க அப்பா செய்த தர்மம் உன்னை என்னைக்குமே காப்பாற்றும். அப்ப சுந்தரம், நான் ராமலிங்கத்தை பார்த்துட்டு சாயந்தரமா உன்னை ஹார்பர்ல வந்து பார்க்கிறேன். தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்தொன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே. மார்னிங் டாடி. என்ன மாலதா? வா. சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே தனித்த நருந்தேந்த இது பசும்பாலும் தேங்கின் தனிப்பால். என்னப்பா படிக்கிறீங்க? புது அல்வா செய்யற முறையா? ராமலிங்க சுவாமியோட அல்பாமா. உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? உனக்கும் மாமன் பிஸ்கோத்துக்கும் இங்கிலீஷ் பாட்டுனா தான் பிடிக்கும். பின்ன என்னப்பா, இப்ப எல்லாருக்குமே ராக் அண்ட் ரோல் தான் பிடிக்கும். சரி, அது எப்படியே போகட்டும். ஏமா, இந்த பிஸ்கோத்தை பத்தி ஒண்ணு சமாச்சாரம் தெரியலையே. போங்கப்பா, இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதேன்னு விரட்டினாலும் விரட்டினீங்க. அன்னில இருந்து மாமா இந்த பக்கமே வரல. பாவம், சாப்பாட்டுக்கு என்ன செய்யறாரோ, என்ன கஷ்டப்படுறாரோ. அந்த பையன் எல்லா வகையிலும் நல்லவன் தான்மா. ஆனா எந்த காரியத்தையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிறானே. போற இடத்துல நமக்கு என்னதான் கெட்ட பேர் வாங்கி வைக்கிறான். ஏமா, பல் தேச்சியா? என்னப்பா ராமலிங்கம் ராமலிங்கம். மாமா வீட்டை விட்டு போய் 5 நாள் ஆச்சு. கையில பணம் கூட எடுத்துட்டு போல. அப்படியா? ஏமா, நான் தான் கோபத்துல ஏதோ 2 வார்த்தை சொல்லிட்டா நீயாவது அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்க கூடாது? ஆமாப்பா, நான் கூட மறந்தே போயிட்டேன். ஆமா, மறந்து போயிட்டேன். அது சரி, இது என்னம்மா வெள்ளிக்கிழமை அதுவுமா பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இல்லாம என்ன கோலம் இது? நீ போய் முதல்ல பல் தேய்ச்சிட்டு குளி. இந்த வீட்டுக்குள்ள இன்னொருத்த ஓடி வந்தா? இந்த வீட்டுக்குள்ள அவன் எவனும் ஓடி வரலையா? நீ வந்த இல்லையா?
முதலாளி பார்க்க வந்தேன். நீ எப்படா வந்த? ஐயோ அது மூஞ்சி முகக்கட்டையும் பார்த்தியா கறியை பூசிட்டு திருட்டு பயமா இருக்கு. கையபடியா மச்சான் அவனை போய் திருட்டு உளறிட்டு இருக்கேன். நான் ஒண்ணும் உணரலீங்க. என்ன அவர் உங்க மச்சானா இருந்தா வாச வழியா வராம ஏங்க செவரேறி குச்சி வரணும்? ஏண்டா நான் செவரேறி குடிச்சா வந்தேன். அண்ணா தான் எனக்கு திருடன் நினைச்சிட்டாரு இவரு. என்ன மாமா இது? ஐயோ உன் கோமாளி மாமா முகத்தை பாத்தியாமா? ஏண்டா ஒழுங்கா வீட்டுக்குள்ள வந்துருக்க கூடாது. வீட்டு வாசல்ல கால வச்சாதான் சொல்லி வெளியே தள்ளிவிட்டு நான் சோத்துக்கு என்ன செய்வேன்? அண்ணாதான் ஜன்னல் ஏறி குடிச்சு இந்த மாதிரி தின்னுட்டு இருக்கேன். வாய மூடு தம்பி. இந்த பையனால நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். மன்னிச்சிரப்பா. நான் கூட தவறா உங்களை தேட நினைச்சிட்டேன். எல்லாம் அங்க போச்சா? சார், நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். அப்படியா? சரி சரி வா. வாப்பா. என்ன விஷயம்? நான் திருச்சியில இருந்து வந்திருக்கிறேன். ஆஹா. உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கா? ஆமாங்க. திருச்சியில இருந்து யாரு? திரு ராமலிங்கம் அவர்களுக்கு இந்த கடிதம். என்ன கடிதத்தை படிச்சோன்னு ஷாக் ஆயிட்டீங்க? ஏதாவது கரண்ட் பாஸ் ஆகுதா? ஏன்பா நீ வள்ளல் கிருஷ்ணன் மகனா? பரவாயில்லைங்க. இல்ல இல்ல நீ முதல்ல உட்கார்ந்து பேசு. அம்மா இது யார் தெரியுமா? நாம இன்னைக்கு இவ்வளவு சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணமே உங்க அப்பா தான். நம்ம மாதிரி பிளாட்ஃபார்ம் தானே நீங்க? உங்க அப்பாவும் பிளாட்ஃபார்ம் தான். தம்பி உனக்கு என்ன உதவி தேவையோ என்கிட்ட கேளு. நான் செய்ய கடமைப்பட்டேன். நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். இந்த கவிதைகள் பாட்டுகள் எல்லாம் நல்லா எழுதுறேன். அப்படியா? ஆமாங்க. காதல் பாட்டு எழுத தெரியுமா? மன்மதலீலையை வென்றாருண்டோ ஒண்ட வரமாட்டேன். பையன் இப்படிதான் ஏதாவது வேடிக்கையா சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்லைங்க. எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சா பார்க்கலாம்னு தான் வந்திருக்கிறேன். அதுக்கு என்ன, நீ எழுதியிருக்கிற கவிதைகளை கொண்டு வா. அது நல்லா இருந்ததுன்னா நானே ப்ரிஃபர் பண்றேன். ரொம்ப நன்றிங்க. அப்ப நான் போய் நாளைக்கே எல்லாத்தையும் இங்க கொண்டு வரேன். சரி. கொஞ்சம் என்னம்மா பிரதர், இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது உனக்கு காதலுக்கு ஐடியா கீடியா வேணும்னு கேட்டா இருக்கிறது கிடையாது. அத்தானுக்கு என் பிரெயினை பத்தி நல்லா தெரியுமே. இந்தாங்க. நான் வரேன். அந்த பருவ பக்கத்தை அது ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் நிற்கும். 444, 445, 446, 447, 448. அது அங்க இருக்கப்பா. இந்த மூட்டை இறப்பா. நெக்ஸ்ட். சுந்தரா, என்ன இருந்தாலும் அதிர்ஷ்டசாலிப்பா. ரயில்ல இருந்து இறங்கின உடனே வேலையை ஒத்துக்கிட்டேன். சாயங்காலத்துக்குள்ள இருக்கிறதுக்கு வீடும் கிடைச்சிருச்சு. எல்லாம் உன்னை பார்த்துதான வந்து அதிர்ஷ்டம் வச்சுக்க. அப்படி சொல்லாதப்பா. உன்னை பார்த்ததுனாலதான் எனக்கு அந்த ராமலிங்கத்தை ஆதரவு கிடைச்சிருக்கு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல வேலை வந்தா எல்லாம் சேர்ந்து வரும். ஆமா ராஜா, அம்மாவை தம்பியும் புறப்பட்டு எப்படி தந்தி கொடுத்துட்டேன். அவங்க நாளை காலைல ரயில்ல வராங்க. சரி. ஆனா ஹார்பர் ஒரு புது கப்பல் வருது. எனக்கு டியூட்டி இருக்கு. அதனால என்னப்பா நான் போய் அவங்களை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வரேன். ரைட்டப்பா. அவங்களுக்கு அடையாளம் தெரியாதுல. இது என்னப்பா பெரிய விஷயம்? கண்ணுக்கு தெரியாத கற்பனை கட்டாத கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்றேன் தானே கவிங்க. பாரு நான் எப்படி அவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு நாளைக்கு கூட்டு வரேன்னு.